அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பயிற்சியை மிஸ் பண்ணாதீங்க. சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி. அது என்னங்க? சனி பகவானுடைய வக்ரமான பயிற்சி. எப்போதுமே சரி, சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார். இப்ப பாருங்க, ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமாகிறார். வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார். 128 நாட்கள் சனி பகவான் வக்ரமாகிறாரு. நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார். அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும். அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா, கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தாங்க. எப்படி? எதுலையுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம். சிம்மம் சிம்மம் எது வந்தாலும் சரி, சிம்ம ராசியில ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்க, அந்த வேலையை கச்சிதமா முடிப்பாப்ல. தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும், தைரியமான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணம் பக்கவா இருக்கும். சிம்மத்தை பொறுத்தவரை எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க சிம்மம். மனசுக்கு என்ன படுதோ நச்சுன்னு செய்யக்கூடிய ஆளுங்க. நான் யாருக்குமே அடிபணிஞ்சு போகணும் அவசியம் இல்லைம்பாங்க. சிம்மத்துல பிறந்துட மாட்டோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசி மட்டும்தாங்க. அதனாலதான் அதனுடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான பயிற்சி நீங்க தான் வீடியோ முழுக்க பார்க்கணும். ஏன்னா சூரியனும் சனியும் பகை கிரகம்ல, அதனால நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம வீடியோ பார்க்கணும். அஷ்டம சனின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க தெரியுமா? அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சு, கண்ட சனி என்ன பண்ணுச்சு கேட்டு பார்த்தா சிம்ம ராசி அப்படியே ஒப்பிப்பாரு. வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, சனி பகவான் என்னென்ன அனுபவத்தை கொடுத்தாரு, சும்மா கேளுங்க, சும்மா லைட்டா கேளுங்க, சரசரன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா சிம்ம ராசி அனைவருமே மிஸ் பண்ணாதீங்க. இதுல என்ன ஒரு பலன்னா, சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் ரெண்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், ரெண்டையுமே நான் மேட்ச் பண்ணி தான் எடுக்கிறேன். ஏன்னா சனி பகவான் 128 நாட்கள் வக்ரமாகிறாருங்க. எப்படி? ஜூலை மாசம் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை 128 நாட்கள் எண்ணி பாருங்க, அவர் வக்ரத்துல இருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட யோகத்தை அவர் கொடுக்க போறாரு உங்களுக்கு? இதுக்கான பதிவு தான் இது. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா சிம்மத்துக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பயிற்சி பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேருக்கு சனி பகவான் லக்ன அடிப்படையில, தயவு செய்து இந்த சனி பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம் வச்சுங்களா, வக்ர பயிற்சியை பத்தி பேசுறோம்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், சனி புத்தி வருதா, மீன்ஸ் சனி தசை உங்களுக்கு வரவே வராது, சனி புத்தி தான் வரும். சனி புத்தி வருதா, சனி பகவான் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா, இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, கரெக்டா வரும் பலன், மாறவே மாறாது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு, அதான் நான் கால் பண்ணோம்னு சொல்லி அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்மன் தான். ஏன்னா சில பேருக்கு கண்ட சனி என்ன பண்ணும், உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க? 6ஆம் வீட்டு அதிபதி, அவர் தாங்க வேலையை காட்டணும்.
அவர் தாங்க கடனை காட்டணும், அவர் தான் பகையை காட்டணும், அவர் தான் எதிரியை காட்டணும், அவர் தான் வழக்க காட்டணும், அவர் தான் கோட்டை காட்டணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சம்பந்தத்துல பிரச்சனை கொண்டு வந்து வச்சாரு கேட்டு பாருங்க சிம்மத்தை. அவர் தான் உங்க உடம்பு ஆரோக்கியத்தில் நோயை காட்டணும், இதையும் சொல்றோம். அப்ப இது சம்பந்தமா எத்தனை பேர் பார்த்தாங்க கேட்டு பாருங்க கண்ட சனியில. கரெக்ட் பாங்க, ஆமாங்க இருந்துச்சு. நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமண வாழ்க்கையை அவர் தான் முடிவு பண்ணணும், கணவன் மனைவிய ஒற்றுமை அவர் தான் முடிவு பண்ணணும், பொதுமக்களுடைய தொடர்புல அவர் தான் முடிவு பண்ணணும், அரசியல் அவர் தான் முடிவு பண்ணணும். அப்ப எப்படி இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி? இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க, தயவு செய்து சிம்மராசி இது எல்லாத்துக்கும் சொல்ல. ஒரு சில பேர் சிம்மராசிக்கு சனி பவன் யோகத்தையும் கொடுக்குறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி போல் கொடுக்க முடியாது, சனி போல் கெடுக்க முடியாது, சனி கொடுக்க யார் தடுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம யார் ஜாதகம் சனி பவன் லக்குன்னு அடிப்படை நீங்க பிறந்த நேரம் சொல்லுவாங்களே, இந்த பையன் பிறந்த நேரம் தான் எனக்கு பயங்கரமா இருக்கு, தடையை ரொம்ப பாக்குறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். சில பேர் இந்த பையன் பிறந்தப்பதான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பிறந்த நேரம், உங்களுடைய விதி ஜாதகம் தான் முடிவு பண்ணும். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். பிறந்த நேரம் தான் ஒரு மனிதனுடைய விதியை மாத்தி காட்டு. கரெக்டா உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த துறையில போங்க, இதுல பண்ணுங்க, இது பண்ணாங்க, பண்ணாதீங்க, வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க, இது மாதிரி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, ஏதோ சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளியை வச்சுதான் சொல்ல முடியும். எல்லாருமே சனி பகவான் வந்துதான் ஜாதகம் எடுத்து வேகமா ஓடிடுவாங்க தெரியுங்களா. டக்குன்னு போய் பார்ப்பாங்க, நம்ம எதுவும் பெருசா பிரச்சனை வருமோ அப்படின்னு. சனி புத்தி வந்தாவே ஜாதகம் தூக்கிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் சனி பகவான். நிறைய பேர் கடன் பிரச்சனை கொடுத்தாரு, பகை பிரச்சனை கொடுத்தாரு, வழக்கு பிரச்சனை கொடுத்தாரு, திருமணத்தை தடை பண்ணாரு, மேலோத்தியத்துல ஒரு மந்தமான தன்மை கொடுத்தாரு, ஒரு அலைச்சலை கொடுத்தாரு, ஒரு மன உளைச்சலை கொடுத்தாரு, சொத்து பிரச்சனை, இடத்த பிரச்சனை கொடுத்தாரு, தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல உடம்புல ஒரு பிரச்சனை கொடுத்தாரு, உங்களுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவு வச்சாரு, எதிர்பாராத வழக்கு, வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப பாருங்க சனி பகவான் அப்படியே பின்னோக்கி நக்கு வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு, ஏன்னா அவர் ஏன் நல்லது செய்ய போறாங்க, என்ன காரணம் சொல்றோம், சிம்மராசியை பொறுத்தவரை 2 பேருமே குருவோட சாரத்துல போறாங்க. சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இறங்கும் போது பயங்கரமான யோகம் இருக்கு. அவரு கும்பராசிக்கு வரல, வக்ரமாயி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வந்துட்டு மறுபடியும் போயிடுறாரு. எப்ப வர்றாரு? செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா வர்றாரு. ஏன்னா அது வரை அவர் சுயசாரம் வாங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கிறாரு. அது இல்லாம குரு உங்களுக்கு பாருங்க சுயசாரம் வாங்கிடுது ஆகஸ்ட் மாசமே 13ஆம் தேதியே. செம்மையா இருக்கு வக்கம், சரியாந்திர யோகம் இருக்குங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் யார் ஜாதத்துல குருவும் சனியும் நல்லா இருக்கும், நல்ல யோகம் இருக்குது, விட்டுறாதீங்க தயவு செய்து சிம்ம ராசிக்காரங்க. திடீர்னு உங்களுக்கு யோகம் வரும். முதல் பலன் என்னமா சொல்லுவீங்க, திடீர்னு வேலை கிடைக்குங்க. ஏன்னா எடுத்தவொடனே இப்படி திடீர்னு வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க. ஜனவரி மாசம் வந்து வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, மார்ச் மாசத்துல எத்தனை வேலை இல்லாம இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. மார்ச் மாசம் அப்புறம் எத்தனை பேர் வேலை மாத்தினாங்க கேட்டு பாருங்க. வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் பிரச்சனை பார்த்தாங்க கேட்டு பாருங்க. மார்ச் மாசத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி. இந்த டேட்டே சொல்லி நம்ம கேட்கலாம், ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு கடன் வந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி வந்துச்சு, வம்பு வந்துச்சு, வழக்கு வந்துச்சு, கோர்ட்டுக்கு வந்துச்சு, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வந்துச்சியா, எதிர்பார்த்த வழக்க பார்த்துட்டா, எதிர்பார்த்த அவமானத்தை பார்த்துட்டா அப்படின்பாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மம். ஏன்னா இவங்களுக்கு படிப்பும் கல்வியும் அவமானையும் ஒரு சில எதிர்பாராத ஒரு சங்கடத்தையும் பார்த்தது சிம்மமா இருக்கும். கண்டிப்பா எழுதியே கொடுக்கலாம். நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான யோகத்தை, சூப்பரா இருக்கும். வெளிநாட்டை வேலை பார்த்தோம்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். இங்கே வேலை பார்க்கணும், வேலை உத்தியோகத்தை ஒரு ப்ரமோஷனை கொடுப்பாரு. ஏன் ப்ரமோஷன் கொடுப்பாரு, என்ன காரணம் சொல்றீங்க? சனிபான் 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. கண்டிப்பா ப்ரமோஷன் 5ஆம் பாவம் தான். ஆசைப்பட்ட விஷயத்த ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்தை கொடுக்க போறாரு. வேலை இல்லாதான் வேலை கிடைக்கும். ஏன் வேலை கிடைக்கும்? 2ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, அவருடைய பார்வை அடுத்து 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை. மெயினா 3ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்த்தாவே கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போயிருவாரு. தொழிலும் வேலையும் 100க்கு 100 மார்க் போடணும். சிம்மத்துக்கு மட்டும். ஜாதுல யாருக்கு குரு பகவான் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க யாருக்குமே கிடையாது. ஜாதுல குரு நல்லா இருந்தால் இப்ப தொழில் உத்தியோகத்துல பயங்கரமா ஒரு லெவலுக்கு போறது சிம்மமா தான் இருக்கும். கடன் அடைபடும். எந்த பேங்க்ல வேணாலும் போய் லோனு கேளுங்க ராஜா, இப்ப லோனை கொடுப்பாரு. பொதுமக்களுடைய சேவையில லோன் சார்ந்த விஷயம், வருமானத்தை அவர் பார்க்க 2ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பா இங்க லோனை கொடுக்க போறாரு. வீட்டு லோன், ஹோம் லோன், எந்த லோனா இருக்கட்டும் கண்டிப்பா கிடைக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி. அதே மாதிரி எதிரி பிரச்சனை இருக்காது. திருமணத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள தடைகள் இருக்காது. திருமண தடையே வராது இனிமே நிறைய பேருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதிக்கிறாரு. அப்ப திருமணத்தில் உள்ள தடை தாமதம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும். பிடிச்ச பின்ன திருமணம் பண்றது, காதல் திருமணம் பண்றது எல்லாமே சக்சஸ் ஆகும்.
அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி வீடு இட பூமியை உங்களை வாங்க வைக்கும். காசு பணம் எங்கேயாச்சும் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா அதை பாருங்க. இந்த 128 நாளுக்குள்ள பாருங்க, இடம் சம்பந்தப்பட்ட வழக்கோ கோர்ட்டோ கேஸோ இல்ல வீடு வாங்குறதோ இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா அமையும் பாருங்க. நல்ல டைம் வேலை செய்து பாருங்க. தொழில் நல்லா சாதிப்பீங்க, உத்தியோகத்துல சாதிப்பீங்க, படிப்புகள் நல்லா இருக்கும், அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும், அரசாங்கமும் நிறைய வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி மருத்துவத்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, கட்டிடத்துறையில பயணிக்கூடிய எல்லாத்துக்கும் பக்கவா இருக்கு. வண்டி வாகனத்துல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கு. இது எல்லாமே பக்காவா அமைது. சிம்மத்துக்கு டைமிங் பக்காவா கொண்டு போது பாருங்க. திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு திடீர்னு அடிக்கும் பாத்துங்க. சிம்மத்தை பொறுத்தவரை ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி எடுங்க. வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா படிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு குரு சாரத்துல போறதுனாலதான் நான் அடிக்கணுங்கிற வார்த்தை நம்ம சொல்றோங்க. ஏன்னா 11 குரு 11ஆம் வீட்டதிபதி சாரத்துல போறதால் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, லாபம், வருமானத்தை கொடுப்பார். இப்ப நட்சத்திர பலம். அப்ப முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? மக நட்சத்திரம். இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்கணும். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். நேரம் பாருங்க, மக நட்சத்திர பலம் சூப்பரா இருக்கு. லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது. வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு வருது. எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க தான் கிங்கு. உங்களை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெற்றியை கொடுக்குறாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் போறது, தொழில ஒரு மாற்றம் போறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம், அதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இதான் இப்படின்னா இப்படிதான். இனிமே பாருங்க, பூரத்துல பிறந்தவங்க நல்லா லைஃப் சூப்பரா இருக்கும். சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி வருதுங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது பாத்துங்க. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது, கஷ்டமே வராது. மெயினா பாருங்க, அரசாங்கம், அரசியல் வேலை, அரசு முன் அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய தகுதி வரும். ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும். குடும்பத்துல உங்களை மதிக்கக்கூடிய நேரமா வரும். பாத்துங்க, வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை சிங்க நடை போடும் பயிற்சியாகவே அமைகிறது.